நமது வேலாயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தியில் அடிப்படை வசதிகளை கீழே வந்து தையல் போட்டுருக்காங்க. இதோட 20 பிள்ளைங்க கீழே விழுந்துருக்கு. சூழ்நிலை என்ன இருக்குன்னு சொல்லுங்க. முன்னாடி ஒரு ரீடைனிங் வால் போட்டு அந்த போஸ்ட் கொஞ்சம் மாத்தி எஸ்டிமேட் பண்ணி கொடுத்தா வந்து அது ஈபில தான் அது அது நான் கட்டறதுக்கு தயாரா இருக்கல. வசூல் பண்ணியாவது கட்டறாங்க, மாத்தி கொடுங்க. அதே ரெடி பண்ணி கட்ட. இந்த வாக்கு சொல்ல கூடாது மேடம். வீட்டு வரி கட்டலனா இதோ நீ சொல்ல கூடாது. வீட்டு வரி கோரிக்கை சொல்றீங்க. நீங்க எங்களை வந்து நீங்க கேள்வி வைக்கிறீங்க. பணம் கட்டினா நீ எங்களை கேள்வி வைக்கிறீங்க. அது டவுன் உள்ள வாங்க. மேடம் நீங்க கேள்வி போடுறது உள்ள இறக்கத்துல அப்படியே உள்ள வாங்க. கேள்வி வைக்க கூடாது. கட்டாமல கொடுமா. மணக்கால் ஊராட்சி பகுதி இது. இந்த பகுதியில் ஏறத்தாழ ஒரு 800 நபர்கள் வசிக்கிறாங்க. ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இந்த பகுதியில் வந்து சாலை வசதி செஞ்சு தரல, குடிநீர் வசதி இல்லை, ஒருங்கிணைந்த சுகாதார வளாகம் எதுவும் கட்டித்தரல. அடிப்படை உரிமைகளை கேட்கும்போது சாதி ரீதியாக எங்களை ஒடுக்கி சாதி ரீதியான சொற்களை பேசி தொடர்ச்சியாக வந்து இந்த பகுதியை புறக்கணிக்கிறது மட்டுமல்லாமல் இதே ஊராட்சியை சார்ந்த கொத்தங்குடி, புலவநல்லூர், காந்தி நகர், மேலமணக்கால் போன்ற பகுதிகளை வந்து எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காம தொடர்ச்சியாக ஊராட்சி மன்ற தலைவர் வந்து 5 ஆண்டு காலமாக புறக்கணிச்சிருக்காரு. எந்த ஒரு வசதியும் செஞ்சு கொடுக்கல. வெட்டாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்டாத்து கரையை வந்து சேதப்படுத்தி இந்த கரையை உடைச்சிருக்காங்க. அதை சரி பண்ணி கேட்டதுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் செஞ்சு தரோன்னு சொன்னதை தவிர்த்து எந்த ஒரு துரிதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதனால் இன்றைய தினம் ஊர் பொதுமக்கள் திரட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருக்கோம். இங்கே இருக்கிற சின்ன பசங்க கூட கீழே விழுந்து இந்த மண்டையை உடச்சிக்கக்கூடிய நிலை இருக்குது. தொடர்ச்சியாக இதோட 10 பையன் இதோட விழுந்துட்டான். சின்ன சின்ன பசங்க வந்து தொடர்ச்சியாக விழுகுறாங்க. அடிப்படை உரிமைகளை தான் கேட்குறோம். அதை கேட்க போனதுக்கு வந்து எனக்கு நீ ஓட்டு போட்டியா, உனக்கு நான் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு எங்களை வந்து திட்டமிட்டு புறக்கணிக்கிறாங்க. இதே அந்த பகுதியை செய்து சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு சாலை வசதி, குடிநீர் வசதி எல்லாமே கேட்காமலே செஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து எங்களோட அடிப்படை உரிமைகளை கேட்க போனால் சாதி ரீதியாக எங்களை ஒடுக்குறதும் தொடர்ச்சியாக வந்து எங்களை வந்து புறக்கணிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் மாவட்ட நிர்வாகத்திற்கு இதன் மூலம் நாங்கள் விடுக்கிற கோரிக்கை என்னென்னா, உடனடியாக இந்த பகுதியில் வந்து நலத்திட்ட உதவிகள்ங்கிற பேரில் இது பேரிடர் கால அவசரமாக கருதி இந்த பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரணும், குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரணும், ஒருங்கிணைந்த சுகாதார வளாகங்கள் கட்டித்தரணும்னு உங்கள் மூலமாக கோரிக்கை விடுக்கிறோம். தயவு செய்து அதை உடனடியாக நீங்கள் செஞ்சு தரணுங்கிற பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் இல்லாத காரணத்தால் நாங்கள் அதிகாரிகளிடம் இந்த கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம்.
இப்போதைக்கு கீழமணக்கால், குளவநல்லூர், கொத்தங்குடி ஆகிய 3 கிராமங்களிலும் அத்தியாவசிய அனைத்து அடிப்படை வசதிகளும் எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மின்சார வசதிகளும் செய்து தரவில்லை, சாலை வசதிகளும் செய்து தரவில்லை. 100 நாள் வேலை திட்டங்களிலும் எங்களுக்கு போதிய சம்பளங்களும் ஊதியத்திலும் எங்களுக்கு தர முடியவில்லை, போதிய வேலைகளும் எங்களுக்கு அளிக்க முடியவில்லை. அதனால் பொதுமக்கள் நாங்கள் அனைத்திலையும் பாதிக்கப்பட்டு உள்ளோம். நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம். நன்றி.